கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய சமூகமே நமக்கு ஆறுதல், அவருடைய சமூகத்துல நமக்கு பலன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். அவர் சமூகத்துல உட்காரும் பொழுது அவர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் ஜெபித்தோம், ஆண்டவரை துதித்தோம். நம்முடைய வீடுகளில் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலிருந்து நம்ம யூசுவலாக நம்ம வசனங்களை வைத்து நம்ம ஜெபிப்போம் இல்லையா? அதை போல நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். ஏசாயா 40:31, பக்கம் 845. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நீங்க கூட சொல்லலாம், என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக காத்திருக்கிறேன், என்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய கணவனுடைய ரட்சிப்புக்காக, கணவனுடைய மனம் திரும்புதலுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள், பொருளாதாரத்துல, இன்னும் குடும்ப வாழ்க்கையில, சரீரத்துல சுகத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய காத்திருக்கிற அந்த காரியம் வெறும் சின்ன காரியமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். யாருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹalleluya. இங்க நம்ம பார்க்கிறோம், கழுகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கழுகு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கழுகு தன்னுடைய 40வது வயதுல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன டெசிஷன், அதாவது முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணுமா. அதாவது அது தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் அது ஒரு தனிமையான, ஒரு ஹையான ஒரு பிளேஸ்ல, ஒரு தனிமையான ஒரு மலையில போய், உச்சியில போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகள் எல்லாவற்றையும் தானாகவே அதை பிச்சு எடுத்து அதோடைய அலகை உடைத்து அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கணுமா 5 மாதங்கள். அதாவது அந்த 40வது வயதுல இட் ஹாஸ் டு மேக் எ டிசிஷன். அது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். தொடர்ந்து வாழணும், தொடர்ந்து நான் வாழ வேண்டும் என்றால் இப்படி ஒரு டிசிஷனை எடுத்து, இது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்றாங்க. 40வது வயதுல இந்த தீர்மானத்தை எடுக்குமா. நம்ம போய் அந்த கழுகு போய் அந்த மலை உச்சியில, இல்லை தனிமையான காடுகள் இருக்கிற காட்டு பகுதியில போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகள் எல்லாவற்றையும் அது பிச்சு எடுத்து, ஃபெதர்ஸ், அதோட பீக் எல்லாவற்றையும் அது தானாகவே அது தன்னைத்தானே எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்குமா. அப்படியே தனிமையில உட்கார்ந்து கொண்டே இருக்குமா. உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது 5 மாதங்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கும். 5 மாதங்கள் கழித்து அதோடைய அழகு புதிதாக முளைக்குமா. அதோடைய ரெக்கைகள்ல இருக்கிற எல்லா ஃபெதர்ஸும் புதிதாக முளைக்க ஆரம்பிக்குமா. அப்படி முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய பலன் திரும்ப அதற்கு ஒரு பலன், புது பலனை ஆண்டவர் அதற்கு கொடுப்பாராம். அப்படி கொடுக்கும் பொழுது அதை தாண்டி அந்த 40 வயதை கடந்து இன்னும் 30 வருடங்கள் வாழ்வதற்கான ஒரு புது பலனை அதற்கு ஆண்டவர் தருகிறார் என்று சொல்றாங்க. அதை தான் 103 சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹalleluya. அந்த கழுகுக்கு தெரியும், அந்த தனிமையில போய் நான் அங்க உட்காரணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாக அதுக்கு நல்லாவே தெரியும், இந்த வெயிட் டைம், இந்த காத்திருக்கிற சமயம் ரொம்ப கடினமா இருக்க போகுது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க போகுது. தன்னுடைய அழகை அதுவே ஒரு
பாறையில போய் மோதி மோதி அதை உடைக்கணும்னா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதோடைய ரெக்கைகள் இருக்கிற சிறகுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து போடணும்னா அதுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தெரியும் அந்த மலை உச்சியில தனிமையில நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த தனிமை என்னை வாட்டும் அந்த கழுகுக்கு தெரியும். அந்த வனாந்திரமான இருக்கிற அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும், கண்ணீர் வடிக்க வைக்கும். அந்த கழுகுக்கு தெரியும் அந்த வனாந்திரமான சூழ்நிலையில அதற்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா தெரியாது. ஆனாலும் அந்த கழுகு என்ன பண்ணுகிறது, நான் வெயிட் பண்ணுவேன், என்னுடைய பலனை நான் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவர் என்னை திரும்ப உயிர்ப்பிப்பதற்கு இந்த வெயிட் டைம்ல நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை அந்த கழுகு எடுக்குமா? இன்றைக்கு பிரியமானவர்களை நாமும் ஆண்டவர் சமூகத்துல இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா? ஒருவேளை இந்த ஸ்டோரி ஒருவேளை ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம், ஆனா இதுல இருந்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. ஆனா இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். பிரியமானவர்களை, கடுகளவு விசுவாசம் என்று அநேக நேரத்தில் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகளவு என்று சொல்லும் பொழுது ஏன் கடுகளவு? குட்டி விசுவாசமா, சின்ன விசுவாசம் இருந்தா போதுமா? அப்படியும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அநேக காரியங்கள் இருக்குது. உளுந்து இருக்கும், பருப்பு இருக்கும், மிளகு இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலது முழுசாக இருக்கும், சிலது உடைந்து உடைந்து பாதி பாதியாக இருக்கும். ஆனால் இந்த கடுகு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு கூட பாதி கடுகோ இல்லை உடைந்தோ நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த கடுகு முழுமையாய் காணப்படும். அந்த முழுமையான விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். முழுமையாக முற்றிலுமாக ஆண்டவர் பேர்ல, ஆண்டவர் மேல, ஆண்டவரை உமை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை உமக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே மனிதர்கள், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கொண்டு வருவாங்க, ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை எடுத்து தருவாங்க, ஆண்டவரே இவர்களிடத்தில் இருந்து எனக்கு சகாயம் வரும் என்று காத்திருந்த நாட்கள் போதும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, காத்திருந்த நாட்கள் போதும். இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஒருவேளை இந்த காத்திருக்கிற நேரம் கடினமா இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக காத்திருக்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் தான், ஆனா விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன். வாய்களை திறந்து சொல்வீங்களா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என்னென்ன காரியங்கள், அது ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், அது செய்ய முடியாத காரியமா இருக்கலாம், நம்மால் கூடாத காரியமா இருக்கலாம், பிரமிக்கத்தக்க ஐயோ இவ்வளோ பெரிய காரியமா, இது எப்படி முடியும்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். எதுவானாலும் சரி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்காக, மனிதனுக்காக அல்லப்பா, உமக்காக நான் காத்திருக்கிறேன், உமக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக, உம்முடைய கிருபைக்காக நீர் அருக்கரகம் செய்வீர் என்று உம்முடைய கரத்தை நோக்கி பாதுகாத்து ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறோம், முகத்தை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்சிகளை ஆண்டவரை போஷிக்கிறவர், ஆண்டவரை பறவைகளை போஷிக்கிறவர், மீன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர். எங்களை நினையாதிருப்பீரோ அப்பா, எங்களை நினையாதிருப்பீரோ ஆண்டவரே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். இந்த தீர்மானத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய்,
ஹல்லேலூயா. பாதை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம் பிரியமானவர்களே. காத்திருக்கிற சூழ்நிலை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாக நடத்தின தேவன் வனாந்தரத்திலே அவர்களை விட்டு விடல. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்த தேவன் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இன்றைக்கு நம்ம காத்திருக்க நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம். ஆனா காத்திருக்கிற சமயத்துல எப்படி நம்ம காத்திருக்கணும் வாசிக்கலாமா? சங்கீதம் 40 சங்கீதம் 1 சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது எழுதுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். இன்றைக்கு இந்த பொறுமை தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் என்னால் தாங்க முடியல, இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். இந்த பொறுமையோடு இருந்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக நேரத்தில் இந்த பொறுமை இல்லாத காரியத்தினால அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம், அநேக உறவுகளை இழந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே என்று நம்ம ரிக்ரெட் பண்ணுற நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா? என்ன சூழ்நிலையும் ஆண்டவரே, நான் பொறுமையை காத்துக்கொள்ள, பொறுமையோடு உமக்காக காத்திருக்க நான் தீர்மானிக்கிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு மோசே பொறுமையை இழந்ததுனால அந்த வாக்கு தத்தத்தையே இழந்து போயிட்டாரு. அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள நுழைய அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம பொறுமையோடு இருக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, பொறுமையோடு காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. காத்திருக்கிற நேரத்தில் சில நேரம் டென்ஷன் ஆகும். ஐயோ டைம் ஆகுதே, ஐயோ நாட்கள் போய்கொண்டு இருக்கிறதே, ஐயோ வயது சென்று கொண்டு இருக்கிறதே, ஐயோ பணமெல்லாம் போகிறதே, ஐயோ இப்படி போய்கொண்டு இருக்கிறதே, ஐயோ நான் நிந்தைக்குள்ளாகிறேனே என்று சொல்லி நீங்க அலசடி படலாம். ஆனால் பொறுமையை காத்துக்கொள்ள ஆண்டவரிடத்துல பலன் கேட்போமா? ஆண்டவரே பலனை தாங்கப்பா, பொறுமையோடு காத்திருக்க பலன் தாங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, பொறுமையோடு இருக்க கிருபை தாங்க சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க பொறுமை இழந்து சில காரியங்கள் கோபப்பட்டீங்களா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே பொறுமையோடு இருக்க, ஆண்டவரே பொறுமையோடு இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. சீக்கிரத்துல நமக்கு ஒரு விடியலை அவர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவரே பொறுமையை எங்களுக்கு தாங்கப்பா, எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமையா இருக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தீர்மானத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க ஒரு
பொறுமையை எனக்கு கேட்போமா? ஜெபத்தோடு சொல்லுங்க. வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக சொல்லுங்க. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஹல்லேலூயா. காத்திருக்கிற சமயத்துல முதலாவது நம்ம பொறுமையோடு இருக்க நம்ம இன்னைக்கு தீர்மானித்திருக்கிறோம். இரண்டாவது காரியம் வாசிக்கலாமா? சங்கீதம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம காத்திருக்கிற சமயத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால், பிரியமானவர்களே, மிக 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 முக்கியமான காரியம் நாம் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் செய்யணும். அநேக நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள்னால அநேக காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். குடும்ப உறவுகளை நம்ம சிதைத்திருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாய் மீறாதபடிக்கு வாயில கை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் செய்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பொறுமையோடு ஆண்டவரை கையாள, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு. குடும்பத்தில் அநேக நேரங்களில் டென்ஷன் ஆகிற சூழ்நிலை வரும் பொழுது நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகளை விடாம இருந்துட்டோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக காரியங்களை, அநேக பிரச்சனைகளை நம்ம தாண்டி செல்லலாம். ஆனா சாத்தானுக்கு தெரியும், இவங்களை டென்ஷன் ஆக்கி கோபப்படுத்தி இந்த வார்த்தைகளை பேச வச்சுட்டா அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடலாம், அந்த குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை, கசப்பை உண்டு பண்ணிடலாம் என்று நம்மளை ஒருவேளை டென்ஷன் ஆக்குகிற சூழ்நிலை வரலாம். ஒருவேளை காரியங்கள் எல்லாம் அநியாயமாய் தோன்றலாம். இன்னும் இப்படி நடக்குது ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் அமைதியா இருக்கணுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் பேசுறாங்களே, இப்பொழுதும் நான் அமைதியா இருக்கணுமா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாய் மீறாதபடிக்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு, கோபமூட்டுகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு, எரிச்சல் அடைந்து வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு நான் வாயை ஆண்டவரை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. யோபை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை. ஆனால் யோபை பற்றி வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு எத்தனை நாட்கள் ஆண்டவரை நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே பார்க்கிறீரா? ஆண்டவரே நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ ஜெபிச்சேனே, ஆண்டவரே நீர் கேட்கலையா? ஆண்டவரே நீர் காது கேட்கிறதா? நீர் பார்க்கிறீரா? அவர்களுக்கு செய்றீங்களே, இவங்களுக்கு செய்றீங்களே, எனக்கு செய்ய மாட்டீங்களே என்று சொல்லி தேவனை பற்றி குறை சொன்னீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை உம்மை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நான் குறை சொல்ல மாட்டேன், தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். சில நேரத்தில் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர்களால என் வாழ்க்கை போயிருச்சு, அவர்களால இந்த நிலைமைக்கு வந்துட்டோம், அவங்க சொன்னதுனால நான் இப்படி செஞ்சுட்டேன். தேவையில்லை ஆண்டவரே, ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். பிறரை குற்றம் சொல்ல வேண்டாம், ஆண்டவரை குற்றம் சொல்ல வேண்டாம். சிலர் நீங்கள் உங்களையே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, இந்த குடும்பத்தில் நான் வந்ததுனால, இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணதுனால, இந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுனால, இந்த தப்பு நான் செஞ்சதுனால. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நான் வாயை காத்து கொள்ள, வாய் மீறாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான்
தீர்மானிக்கிறேன், இந்த காத்திருக்கிற சமயத்துல ஆண்டவரை வாய் மீறாத படிக்க இருக்க, ஆண்டவரை பொறுமையோடு காத்து கொண்டு இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தடை செய்கிற இந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தினால என் வாயை பிரதிஷ்டை செய்கிறேன் அப்பா. எனக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க. தாவீதை போல நாங்கள் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் செய்கிறோம். இதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிற சமயத்துல முதலாவது பொறுமையோடு காத்திருக்க நம் தீர்மானம் எடுத்தோம். இரண்டாவது வாய் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் பிரியமானவர்களே. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது சகோதரரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வேலை ஸ்தலத்துல பொய் குற்றச்சாட்டு, அதனால அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவருடைய சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? நம்ம கூட அந்த நம்மை யோசித்து பாருங்க, நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி இருந்திருப்போம் என்று சொல்லி. இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறல, சில காரியங்கள் அடுத்தடுத்து தோல்வியா இருக்கு என்று நீங்க சொல்றீங்களா? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கை முழுவதும் ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டே வரும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு என்ன செய்கிறார்? ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்துல ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தை மற்றவர்களுக்காக உபயோகிக்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த தாளந்தை அவர் அங்கு உபயோகிக்கிறார் மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற அந்த யோசேப்பை நம்ம அங்க பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, ஒருவேளை ஆசீர்வாதமே இல்லை, எனக்கே ஆசீர்வாதம் இல்லை, எனக்கே கவலையில இருக்கேன் நீங்க சொல்றீங்களா? அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை, ஆசீர்வாதங்களை நீங்க மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே படுத்துக்கொண்டு அப்படியே அழுது கொண்டு நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையே இப்படி இருக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துராதீங்க. அன்றைக்கு யோசேப்பு அவருடைய தாளந்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தினதுனால தான் அதன் மூலமாக ஆண்டவர் அவரை விடுவித்து உயர்த்தினார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுடைய டேலண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு நிறைய பணம் இருக்கலாம், அதை வைத்து நீங்க மற்றவர்களுக்கு உபயோகமாக இருங்க. ஒருவேளை உங்களிடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பேச முடியுமானால் அதை செய்யுங்க. மற்றவர்களுக்கு சோர்வாக இருக்கிறவர்களிடத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறார், நம்ம ஜெபிக்கலாம், நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது, விசுவாசமா இருங்க என்று சொல்லி அவர்களிடத்துல என்கரேஜிங் வேர்ட்ஸை பேசுங்க. இன்னும் என்னென்ன தாளந்து உங்களிடத்துல இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. மற்றவர்களை உங்களுடைய தாழ்வான அந்த சூழ்நிலையில, இந்த காத்திருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த வனாந்திரமான சூழ்நிலையில அப்படியே உட்கார்ந்துராதீங்க. கர்த்தருக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. அது மாத்திரமல்ல, அன்னாளை நம்ம பார்க்கிறோம், 1 சாமுவேல்ல பார்க்கிறோம்.
ஆனாலும் ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு காத்திருந்தாங்க. அநேக நாள் பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து விட்டு அவங்க அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சமூகத்தில் அவங்க விண்ணப்பம் செய்து விட்டு அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. பொறுமையோடு காத்திருக்கும் போது நாவையும் ஆண்டவரே நான் காத்துக்கொள்ளுகிறேன் நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு காரியம், ஆண்டவரே நான் காத்திருக்கிற சமயத்துல நான் உமக்காக மகிழ்ச்சியோடு காத்திருக்க போகிறேன். இந்த 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒருவேளை உங்க சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாய் கண்ணீரா இருக்கலாம், ஆனா அந்த கண்ணீரை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல, நம்மை விட எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, நம்மை விட வசதியில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் மற்றவர்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை தூக்கிவிட, அவர்களை ஜெபிக்க ஊக்கப்படுத்த இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. என் சூழ்நிலையே இப்படி இருக்கிறதே நீங்க சொல்லாதீங்க. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் காரியத்தை அவரே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த காத்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஒருவேளை வனாந்திரம் தான், ஆனாலும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே யார்கிட்ட போய் பேசணும்? யாருக்காக ஜெபிக்கணும்? எனக்கு காட்டுங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க யோசேப்பை போல அந்த சிறைச்சாலையிலும் அந்த வனாந்திரமான சூழ்நிலையிலும் அந்த இருளான சூழ்நிலையிலும் அந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை உமக்காக நான் நிற்க, உமக்காக நான் ஊழியம் செய்ய, பிறருக்கு ஆண்டவரை ஆறுதலின் பாத்திரமாக, ஆண்டவரை பிறரு காயங்களை கட்டுகிற பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அந்நாளை போல துக்கமுகமா இல்லாம உம் சமூகத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. அந்த கண்ணீரின் ஆவி ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. அந்த கலக்கத்தின் ஆண்டவரை அந்த பாத்திரத்தை, அந்த தள்ளிப்பின் பாத்திரத்தை நீர் எடுத்து போடுவீராக. சந்தோஷமாக விசுவாசத்தோடு சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பலனை தாங்கப்பா. நீர் மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே ஆதாரம். ஆண்டவரே உமக்கு மாத்திரமே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கே நாங்கள் காத்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு அற்புதம் செய்வீர். உம்மிடத்தில் தானே எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே நீர் தந்தால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கையில் இருப்பதெல்லாம் நீர் தந்தது. எல்லாவற்றும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாய் இருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வமல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வமல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வமல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வமல்ல தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம சில சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் மகிமைப்படுத்துங்க. திவ்யா சென்னை மரித்தும் பேசும் சாட்சி என்ற வீடியோ கிளிப் மூலமாக நான் பலன் அடைந்தேன். எனக்குள் காணப்பட்ட டிப்ரெஷன், பலவீனத்திலிருந்து வெளியே வரவும் பலன் அடையவும் தேவன் கிருபை செய்து வருகிறார். எவ்வளவு பலவீனத்தை பொருட்படுத்தாமல் ஊழியம் செய்தது எனக்கும் திடனை தந்தது. ஹல்லேலூயா. அன்பு தாயாரை குறித்து அநேக ஷார்ட்ஸ் யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டே வரீங்க. அதை பார்த்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பலன் அடைந்து வராங்க. அதில் ஒருவர் சகோதரி திவ்யா. அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ளே இருந்த டிப்ரெஷனை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. டிப்ரெஷன்னு சொல்லி அநேக பேர் அநேக நாட்களாக வருஷக்கணக்காக படுத்து கொண்டு இருக்கிறாங்க. டிப்ரெஷனுக்கு ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் இருந்தாலும் கவுன்சிலர்ஸ் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பூரணமான விடுதலை தருக ஆண்டவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. அம்மாவுடைய சாட்சிகளை கேட்டு இவ்வளோ பெரிய காரியங்கள், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றது ஈஸியான காரியமே இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய தேவன் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சகோதரி பியூலா பாண்டிச்சேரியிலிருந்து இப்படி சொல்றாங்க, இப்பொழுது நான் முதல் முறையாக அக்காவின் செய்தி கேட்கிறேன். மரித்த பிறகு அவங்க முதல் முறையாக இப்பொழுதுதான் கேட்குறாங்க. இதற்கு முன்பாக கேட்டதே இல்லையா. எனக்கு காலில் பலவீனம் உண்டு, நீண்ட நேரம் நடக்க முடியாது, தளர்ந்து சோர்ந்து போய்விடுவேன். இந்த செய்திகள் கேட்ட பிறகு 150 வீடுகளுக்கு சென்று கைப்பிரதிகளை கொடுத்து வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்வதற்கு தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த சாட்சியை நம்ம ஏற்கனவே கேட்டோம் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் தட்டி எழுப்பி இருக்கிறார், பலனை கொடுத்து இருக்கிறார். ஆமேன். ஹெலன் கோடம்பாக்கம், எங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக எனக்கு ஒரு வாரமாக மிகுந்த துக்கம். எனக்குள் ஒரு கேள்வி, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என வேதனையா இருந்தது. 20 மார்ச் அன்று ஜெபவேளையில் தனிமையாக இருப்பவர்களை தேவன் விசாரிக்கிறார் என்று கூறினார்கள். அதை வைத்து நானும் ஜெபித்தேன். ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டேன். எல்லா துக்கமும் மாறினது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய சமூகமே நமக்கு பலனை தருகிறது. அதுவே நமக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவேளை கஷ்டத்தில் டிப்ரெஷனில் சோர்ந்து போய் காணப்படுறாங்க என்று நீங்கள் தெரிந்தால் நீங்கள் உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு இந்த 5:30 ப்ரேயரை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஜெபங்கள் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. சுகந்தி ஜெயராஜ் கூடலூர், நான் தினமும் ஆன்லைன் ப்ரேயர் பார்த்து ஆறுதல் அடைந்து வருகிறேன். நாங்கள் சிறுவர் ஊழியம் செய்து வருகிறோம். சில சமயங்களில் சோர்ந்து போய் விடுகிறோம். அக்காவின் வாழ்க்கை பிறகு எனக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை தேவன் தந்திருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில் இவ்வளவு வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக உழைக்க முடியுமானால் எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நாங்கள் ஓட அர்ப்பணித்திருக்கிறோம் என்று அர்ப்பணித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா. ஆண்டவர் அவங்க அம்மா மூலமாக அவங்க மரித்தும் அவர்கள் இன்னும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆத்துமாக்களை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஊழியர்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்ததாக நிஷா தூத்துக்குடியிலிருந்து சொல்றாங்க, என் மகன் கிறிஸ்துக்கு வயது 16, 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகிறான். கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்று அவர்களுக்கு நேரிட்ட விபத்தில் இடது கால் விரல் 4வது விரல் துண்டித்து போய்விட்டது. மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது ஆபரேஷன் செய்தார்கள். ஆனாலும் சக்சஸ் ஆகவில்லை. அந்த விரல் செத்து போய்விட்டது. அதனால் வெட்டி எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். உங்களிடம் ஜெபிக்க வேண்டும் என்று ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு டாக்டர்ஸ் ஆச்சரியப்படும் அளவிற்கு கால் விரல் ஒன்றும் சேதப்படுத்தாமல்
இரத்த ஓட்டம் சீராகி நன்றாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அற்புதம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செத்து போன அவயவங்களை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய தேவன். ஜெபத்தை கேட்டு அந்த மகனுடைய விரலை, அந்த விரல் அவ்வளவுதான் துண்டித்து விடணும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஜெபத்தை கேட்டு அந்த விரலை உயிரடைய செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்சஸ் மெல்வின், ஆஸ்திரேலியா. நாங்கள் 5:30 ஆன்லைன் ப்ரேயர் பார்த்து வருகிறோம். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். அங்கு 2-3 குடும்பமாக இணைந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்து வருகிறோம். தேவனுடைய சத்திய வார்த்தைகள் மிகவும் பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க குழுவாய் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் இந்த வசனங்களை சொல்லி இந்த குழு ஜெபத்தில் அவங்க இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சகோதரி பர்சி, நான் சகோதரியின் சாட்சியை கேட்டதும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. அவர்கள் ஒரு நாள் கூட தன் குடும்பத்தை குறித்து பெருமையாக பேசினதே இல்லை. ஆனால் நான் எவ்வளவு பெருமையாக என் குடும்பத்தை குறித்து பேசி வாழ்ந்திருக்கிறேன். உண்மையாகவே குத்தப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஜெபித்தேன். ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்லும் போது கூட சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஊழியக்காரங்களும் வந்தவங்கள் எல்லாம் அம்மாவுடைய குடும்பத்தை பற்றி, அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று பெருமையாக பேசும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா ஒரு நாள் கூட அவங்களுடைய செய்தியிலையோ ஜெபத்திலேயோ இல்லை தனிநபர்களை சந்திக்கும் பொழுதோ தன்னுடைய பெருமையை குறித்து பேசினதே இல்லைன்னு சொல்லும்போது அந்த சகோதரி குத்தப்பட்டிருக்கிறாங்க. நான் என் குடும்பத்தை பற்றி எவ்வளோ பெருமையாய் பேசியிருக்கிறேன், ஆனால் சகோதரி பேசவே இல்லையே என்று சொல்லி குத்தப்பட்டு மனம் மாறி இருக்கிறார்கள். இப்படி சின்ன சின்ன காரியங்கள், நிறையா காரியங்கள், இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள், உயிர் மீட்சிகள், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அநேக சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாமும் அவர்களைப் போல ஊழியம் செய்து ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சடுதியில் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லை விட்டு நம்ம இந்த உலகத்தில் விட்டு விடுவோமான்னு தெரியாது. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாம். ஆண்டவரே, எவ்வளவு சாட்சிகளை இருக்கிறீர் எங்களுடைய அன்பு சகோதரி மூலமாக, அன்பு தாயார் மூலமாக. அவர்கள் வாழ்க்கைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களைப் போல வாழ, அவர்களைப் போல இடைவிடாமல் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவரே சேவை செய்ய, ஆண்டவரே நற்குணங்களை நற்கிரியைகளை வெளிப்படுத்த எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை வருமானால் அதில் நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அம்மா எழுதின பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து பாடலாமா? எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர். இம்மட்டும் காத்த எபினேசரே எவ்வளவு நல்லவர். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதினீரே நீ நல்லவர். என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே நீ நல்லவர். என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர். இம்மட்டும் காத்த எபினேசரே எவ்வளவு நல்லவர். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதினீரே நீ நல்லவர். என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே நீர் நல்லவர். எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர். தாயின் கருவில் உருவாக்கினவரே எவ்வளவு நல்லவர். என் பெயர் சொல்லி அழைத்தவரே எவ்வளவு நல்லவர்.
எனக்காக யாவையும் செய்பவரே நீர் எவ்வளவு நல்லவர். என் தலை நிமிர செய்தவரே எவ்வளவு நல்லவர். தாயின் கருவில் உருவாக்கினவரே எவ்வளவு நல்லவர். என் பெயர் சொல்லி அழைத்தவரே எவ்வளவு நல்லவர். எனக்காக யாவையும் செய்பவரே எவ்வளவு நல்லவர். என் தலை நிமிர செய்தவரே நீர் எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர் 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 நீர் எவ்வளவு நல்லவர். நீர் எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர். என் பாவம் தீர்த்த இரட்சகரே எவ்வளவு நல்லவர். என் நோய் தீர்க்கும் பரிகாரியே நீர் எவ்வளவு நல்லவர். என் துக்கமாற்றும் தெய்வமே நீர் எவ்வளவு நல்லவர். சந்தோஷத்தாலே நிரப்புபவரே எவ்வளவு நல்லவர். என் பாவம் தீர்த்த இரட்சகரே நீர் எவ்வளவு நல்லவர். என் நோயை தீர்க்கும் பரிகாரியே எவ்வளவு நல்லவர். என் துக்கமாற்றும் தெய்வமே நீர் எவ்வளவு நல்லவர். சந்தோஷத்தாலே நிரப்புபவரே எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவர் நீர் 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 எவ்வளவு நல்லவர்.